அமெரிக்காவில் எரிபொருள் விலை உயர்வு, ஈரான் போர் காரணமாக கவலையில் வெள்ளை மாளிகை. தி ஒயிட் ஹவுஸ் அதிகாரிகள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நாட்டில் பெட்ரோல் மற்றும் எரிவாயு விலைகள் வேகமாக உயர்ந்து வருவது குறித்து கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக ஈரான் மீது யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் போர் காரணமாக உலக எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்திய தகவல்களின்படி அமெரிக்காவில் ஒரு வாரத்தில் பெட்ரோல் விலை கேலன் ஒன்றுக்கு சுமார் 25 முதல் 40 சென்ட் வரை உயர்ந்து சராசரியாக $3.25 முதல் $3.40 வரை சென்றுள்ளது. உலகளாவிய எண்ணெய் சந்தையில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக இந்த உயர்வு ஏற்பட்டதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் உலகின் முக்கிய எண்ணெய் கடல் பாதைகளில் ஒன்றான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் ஏற்பட்ட பதற்றமாகும். உலக எண்ணெய் விநியோகத்தின் சுமார் 20% இந்த கடல் வழியாகவே எடுத்துச் செல்லப்படுகிறது. தற்போது போர் காரணமாக இந்த பாதையில் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $90 பீப்பாயை கடந்துள்ளது. இந்த நிலை நீடித்தால் அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் உலகளாவிய அளவில் எரிபொருள் விலைகள் மேலும் உயர வாய்ப்பிருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதற்கிடையில் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மூலம் விலையை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர் நீடித்தால் எரிபொருள் விலை உயர்வின் மூலம் உலக பொருளாதாரம் பெருமளவில் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.